சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு மட்டும்தான். இவரு நிஜமாலே டைரக்டர் தானா இல்ல போலி டைரக்டரான்னு இதுக்கப்புறம் தான் டவுட் வருது. படிச்சா புரியாதா? பாத்தீங்களா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கத்துறானுங்க ஒண்ணுமே மாட்டிட்டு படுற பாடு. நீ மெண்டல்னு ஒரு சொல்ல ஜாலியா பேசுற மாதிரி சொல்றான்ற அப்படின்ற. வெல்கம் பேக் ரிஷிஸ். பொண்ணாத்துக்கு சிரிக்கிற சொல்ல அதெல்லாம் இல்ல. என்ன பண்ணானா நேத்து ஜிம்முக்கு போனாங்க. அதெல்லாம் தேவல. அதெல்லாம் நீ கம்மெண்ட் நான் சொல்லிக்கிறேன். கண்டென்ட் மட்டும் சொல்லி கம்மெண்ட் இல்லங்க. நேத்து ஜிம்முக்கு போனா பேக் வொர்க் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹெவியா லோடு சொன்ன அப்பவே வேணாண்டா எதுவும் இல்ல இப்ப கை வலிக்குது அப்படின்னு இருக்கான். அசையாத மரம் ஒன்று உயிர்த்தது கீழே. பிக் பாஸோட டே 1. ஹெல்தி கிராஸை பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 இணைந்து வழங்குவோர் ஏசியன் பெயிண்ட், சர்ஃப் எக்ஸல், ராஃப் மற்றும் மாருதி சுசுகி. நம்முடைய கண்டஸ்டன்ட் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே போன நிறைய பேர் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், அறிமுகம் இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம். ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஆட்டம் இன்னிலேருந்து ஆரம்பிக்குது. அவங்க ஆடுறத வச்சு தான் அவங்க இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்கிறது முடிவாகும். ஆனால் உள்ளே போனவங்க நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. இந்த முறை ஆட்டம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடும் அப்படி தான் இருக்குது. என்னங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம சொல்லியிருந்தோம் யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு. சீசன் 9ல பங்கெடுத்துக்க போகிற ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் 20 பேர் தான். இப்போ இந்த சீசனோட முதல் ட்விஸ்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க கட்டி இருக்கிற பேட்ஜுக்கு ஏத்த மாதிரி சேர்ந்து உட்காருங்க. யாரு சூப்பர் டீலக்ஸ் போவாங்க? யாரு எங்க அப்படி கேளு சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குற உம்மா தெரியாது. யாரு பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்னு நீங்க தேர்வு செஞ்ச பேட்ஜஸ் தான் நிர்ணயிக்க போகுது. லைக் அது எப்படி அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சூஸ் பண்ணும்போது அவங்களோட பேக்ரவுண்ட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த டிஜிட்டலாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க போய் சூஸ் பண்ணுறாங்களே அந்த பார்ட் பார்த்தீங்கன்னாலும் ப்ளூ சூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ தான் இருக்கும். ஃபயர் சூஸ் பண்ணுறவங்க இருக்காமல் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க ஆல்ரெடி பிளான்டா இல்லை லைக் இதை அவங்க மென்டலி அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்களா, இந்த நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்றது விஷயம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? முக்கியமான ஏரியானாலே ஒரு சில ஸ்பெஷல் நபர்களுக்கு மட்டும்தானே ஒதுக்கப்படும். அந்த அடிப்படையில் குறைவான எண்ணிக்கையில் இருக்கும் ப்ளூ பேட்சோட மெம்பர்ஸ் இந்த பிக் பாஸ் வீட்டோட முதல் பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ். பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் ஏரியா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு மட்டும்தான். ஹவுஸ்மேட்ஸ், இப்போ உங்க தண்ணி விஷயத்துக்கு வருவோம். கார்டன் ஏரியால வைக்கப்பட்டு இருக்கும் எல்லோ டேங்க்ல இருக்கிற தண்ணீர் தான் அடுத்து நான் தண்ணி திறந்து விட வரைக்கும் நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்த போற தண்ணீர். தண்ணினால ஆட்சிய மாறிக்கிட்டு இருக்கு. தண்ணிய கேவலமா பேசிக்கிட்டாருக்க நீ. உனக்கு இது வேண்டாத வேலை. எதனா வேண்டாத வேலைங்கறே சும்மா போ. பாத்ரூம் ஏரியா ஃப்ளஷ் தவிர இந்த வீட்டுக்குள்ள வேற எங்கேயும் தண்ணி வராது. போன உடனே தண்ணியிலே வெஸ்ட் எடுங்க வெயிட்டு. ஃபர்ஸ்ட் ஏத்தோனே ஒரு ட்விஸ்ட் வாட்டர்ல வச்சிருக்காங்க, பார்க்கலாம். போகலாம்.
கத்துறானுங்க ஒண்ணுமே. மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு நம்ப முடியாது. நான் படிச்சா புரியாதா? இல்ல எனக்கு ஏன் புரியாது? மெடிக்கல் டெர்மினாலஜி டேர்மா இருந்தா நான் படிச்சிருக்கேன். படிச்சிருந்தாலும் மெடிக்கல் டெர்மினாலஜி புரியாது. அது உங்களோட தான். சாரி. அவர் என்ன மீன் பண்றாரு பாத்தீங்கன்னா, உனக்கு படிச்சாலும் புரியாது அப்படின்னா நீ மென்டல்னு ஒரு சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் இருக்கும். இப்போ மேக்ஸை வந்து அந்த மேட்சை வந்து எல்லாராலையுமே போட முடியாது. இப்போ நான் அந்த மேக்ஸை சொல்லி கொடுத்தாலுமே அந்த மாதிரி தான் சொல்றாரு. அந்த விஷயங்கள் வந்து நீங்க படிச்சாலும் புரியாது. ஓபன் போட்டு ஓபன் தூக்கி சாப்பிடணும். பெண்களுக்கு அப்படி இல்லை, அது படைப்பு. அது இறைவனுடைய படைப்பிலேயே பெண்கள் கிட்ட ரெண்டு கொடுத்துட்டாரு. இப்ப நானு அந்த குமரன் அந்த கதிரு அந்த குட்டப்பாவாட போட்டிருக்க ஃபிகரு. ஒண்ணு ஜெலஸ், இன்னொன்னு பேராசை. இது இன்னொன்னு பேராசை. இவரு நிஜமாலே டைரக்டர் தானா இல்ல போலி டைரக்டரான்னு இதுக்கப்புறம் தான் டவுட் வருது. வயசானதுனால இப்படி பேசுறாளா மறக்கவில்லை. புரியல. ஒன்னு என்னவா ரெண்டு? ஒன்னு ஜெலஸ், இன்னொன்னு பேராசை. பேராசை இல்ல எனக்கு புரியல. இது ரெண்டுத்தையும் பெண்கள் கிட்ட இருந்து நீங்க புடுங்கவே முடியாது. ஓ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. யார் அப்படி சொன்னது பெண்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு? இவனெல்லாம் என்ன புரியல எனக்கு. சோ அவர் என்ன சொன்னா, ஒரு செட் ஆஃப் பாயிண்ட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம்ல. ஹியூமன் பீயிங்னாவே இது இருக்கும். ஹியூமன் பீயிங் ஜென்ஸ்க்கு வந்து நீங்க வந்து நீ இப்ப சொல்றீங்கல்ல, எந்த ஜென்ஸ்க்கு வந்து பொறாமை இல்லன்றீங்க. இன்னொரு ஃபிகரை கூட்டு போனாவே அவன் பொறாமைப்படுமா? அது போய் பொறாமை, அது எப்படி நீங்க லைவா எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே முடியும். ஹலோ, என்னென்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. இப்படி கை நீட்டி இப்படி போ இப்படி பண்ணு அதெல்லாம் சொன்னா எனக்கு மக்கர் ஐடியா. ஆக்சுவலா இவர் சொன்னது இது தப்பு தான். ஏன்னா சொன்னவர் வந்து வேற. ஆமா, இது ஒரு வயசுல திவாகர் அவரை வந்து நம்ம தப்பு தான் சொல்லணும். ஒய் பிகாஸ் ஏன்னா சொன்னது வந்து எஃப்ஜே. பட் ஆனா இவர்கிட்ட அதை சொல்லிட்டாரு. பிரவீன் கிட்ட சண்டை போட்டு. ஆனா இது பிரவீன்க்கு மேலேயும் தப்பு. என்ன சொன்னாரு, மக்கர் ஆயிடுவேன். ஆக்சுவலா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது குட்டையை குழப்பி எல்லா பிரச்சனையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. பாவம் அந்த மனுஷன். இவ எங்க இருந்து வந்தா நடுவுல? இதோ வந்துட்டேன். இவங்க தானே பேசிட்டு, அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சமாதானம் ஆன உடனே நம்ம உள்ள பூந்துருவோன்ட்டு உள்ள பூண்டாங்க. இருந்து யார சூப்பர்வைசரா தேர்வு செஞ்சிருக்கீங்க? யாராவது ஒருத்தர் எழுந்து நின்னு சொல்லுங்க. சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து கம்ருதீன் அண்ணாவை செலக்ட் பண்ணிருக்கோம். பிக் பாஸ் வீட்டு சார்பா நாங்க சபரி உதவியாளரா தேர்ந்தெடுத்திருக்கோம். அது கூட ஓகேங்க. சபரிநாத்தை சூஸ் பண்ணதுக்கு வந்து ஒரு அகேன்ஸ்ட் வேற வந்தது. கெமி வந்து அவரால கை வலிக்குது அப்படி இப்படின்னு இந்த லைட்டா தட்டினதுக்கே வந்து இவ்வளவு சீன். இது வந்து ஹார்டான ஒர்க். இதுல வந்து நீங்க கான்சென்ட்ரேட்டா பண்ண மாட்டீங்க. அங்க வந்து படபட பண்ண ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்கு பதிலா ஸோ நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் ஒரு டாமினண்ட்டாக அதை சொல்ல, புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிடுவீங்களோ அப்படின்றதா சொன்னார். நீங்கள் அப்படி பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு மெட்டர் இதில் சொல்ல. அதுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் ராணுவ படை, அது லேடிஸ் ராணுவ படை செஞ்சுக்கினியா, அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அஜாலக்கா உஜாலா டென்டா நிப்போம். ஸ்ட்ராங் தான் இல்லைன்னு சொல்லுவேன். ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்ட்ராங், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் அந்த டைம்ல நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம இந்த ஸ்ட்ராங்கா நம்ம இப்ப கெத்து காமிக்கணுமா இல்ல வாட்டரை சேவ் பண்ணணுமா அப்படின்றது தான் நம்மளுக்கு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, எனிவே அவங்க எப்படியும் பாய்ஸ் தான் அதை வலிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். கமருதன், சபரி, தண்ணி எப்போ வேணாலும் வரலாம். 2 டேப்ல எங்க வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். மறக்காம கண்காணிங்க. சபை கலையலாம்.